மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் வரைவு வாக்காளர்கள் பட்டியல் மூலம் 37,308 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. கல்வி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எஸ்ஐஆரின் மூலமாக தமிழ்நாட்டில் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை உண்மையிலேயே ஒரு குடிமகனாக வழக்கறிஞராக வரவேற்கத்தக்க அம்சமாகும். அதேபோல மானாமதுரை சட்டமன்ற தனி தொகுதியில் 37,308 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குகள் இடமாறுதல், இரட்டை வாக்குப்பதிவு, இறந்தவர் நீக்கம் என்கின்ற அடிப்படையிலேயே இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் அலுவலர்களால் நீக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தேர்தல் சரியான முறையில் உண்மையான ஜனநாயகம் மலர்வதற்கு வழிவகுத்திருக்கிறது. ஆகவே இந்த சிறப்பு அதிதீவிர வாக்காளர் திருத்தத்தை ஒரு குடிமகனாக வழக்கறிஞராக நான் வரவேற்கின்றேன். கடந்த சில நாட்களாக வாரங்களாக தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தினார்கள். இந்த கணக்கெடுப்பை மனப்பூர்வமாக வரவேற்கின்றேன். நான் கூட உள்ளாட்சி தேர்தலிலே மானாமதுரை நகராட்சி வார்டில் போட்டியிட்டேன். பல வாக்காளர் பட்டியலில் பல இடங்களில் இரட்டை பதிவு இருந்தது. பல முறை புகார் அளித்தும் நீக்கப்படாமல் இருந்தது. அதேபோல் இறந்தவர்களுடைய வாக்குகளும் நீக்கப்படாமல் இருந்தது. இந்த எஸ்ஐஆர் மூலமாக இன்றைக்கு தேர்தல் ஆணையமானது மாவட்ட ஆட்சியர் மூலமாக முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இறந்தவர்கள் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் இரட்டை வாக்குப்பதிவும் முழுமையாக நீக்கப்பட்டிருக்கின்றது. இதை நான் முழு மனதோடு வரவேற்கின்றேன். இப்போ நடந்த இந்த தீவிர திருத்தத்தில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் பக்கத்தில் 97 லட்சம் ஓட்டு நீக்கியிருக்கிறாங்க. எங்கள் சட்டமன்றம் மானாமதுரை சட்டமன்றம் அதில் 36,308 ஓட்டு நீக்கியிருக்கிறாங்க. இது சரியான முறையில் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் சரியான முறையில் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் நடைபெற்றுச்சு. அதில் இதை விட அதிகமாக தான் நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சரியான முறையில் எங்கள் மானாமதுரை சட்டமன்றத்தில் குறிப்பாக அந்த இளையான்குடி பகுதியில் சரியாக நடைபெறலை அப்படின்னு சொல்லி மக்கள் கருதுகிறாங்க. அதை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று தான் வரைவு வாக்காளர் பட்டியல். அதை சரிபார்த்து அதை இன்னும் முறைப்படுத்தி இன்னும் ஒரு தடவை அதை சரிப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த எஸ்ஐஆர் பற்றி நல்ல ஒரு திட்டம் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னென்னா ஓட்டுகள் இறந்த ஓட்டுகள் ஒரு 10-12 வருஷமாக இருந்ததை அதை கரெக்டான முறைப்படி நீக்கி இப்போ இந்த மானாமதுரை தொகுதிக்கு நல்ல கரெக்டான ஓட்டு. ஆனால் அதில் இறந்த ஓட்டு நீக்கப்பட்டது 37,000 சில்லற ஓட்டு நீக்கியிருக்காங்க. இது சரியான ஒரு ஓட்டுகள் நல்ல முறையில் இது கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஆமாம், இது நல்ல திட்டங்கள். ஆனால் எல்லா தொகுதியிலையுமே காரைக்குடி, சிவகங்கை ஒவ்வொரு தொகுதியிலும் 34, 37 இந்த மாதிரி இறந்த ஓட்டுகள் எடுத்ததுனால நல்ல ஒரு திட்டங்கள். இது நீடிச்சுக்கிட்டே இருக்கனால இது குழப்படியாக தேர்தல் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த முறை எஸ்ஐஆர் எடுத்ததுனால நல்ல ஒரு திட்டம். நான் அதை வரவேற்கிறேன். எஸ்ஐஆர் இது வரவேற்கத்தக்கது. உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்டுறாங்க. இது அவசியமான ஒன்று. மேலும் இது இன்னும் தீவிரப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன கொடிய காலட்டயத்தில் இந்த பணி முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மானாமதுரையில் பார்த்தீங்கன்னா 37,000 வாக்காளர் நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையான நல்ல அந்த ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், இல்லை இறந்து போனவர்கள்லாம் இருக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக அது பதிவு செய்ய வேண்டியது தான். இது கடமைப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம். எஸ்ஐஆர் என்பது இப்போ தேவையில்லாமல் எப்படின்னா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி தான் நடத்துகிறாங்க. எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் தேர்தல் அறிவிக்க போகிறாங்களோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் அதை பண்ணி அங்களோட மக்களுடைய மனங்களை குழப்பி என் பேர் ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லையா. ஏன்னா இது எஸ்ஐஆர் என்ன அடிப்படையில் எடுக்கிறாங்கன்றதே இன்னும் தெரிவிக்கலை. தேர்தல் ஆணையம் அதை பற்றி ஒரு தகவலும் கொடுக்கல. அவங்களுடைய சுயலாபத்துக்காகவும் சுய வேலைகளுக்காகவும் தான் இந்த எஸ்ஐஆர்ன்றதை செய்கிறாங்க. இப்போ மானாமதுரை சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 37,000 வாக்காளர் நீக்கிருக்காங்க.
இது எதன் அடிப்படையில் நீக்கலாங்க, என்ன காரணம், என்ன எதுக்குமே எந்த தகவலும் இல்லை, நீக்கியாச்சு அவ்வளோதான். அப்போ இதுக்கு வந்து நாளைக்கு பாதிக்கப்படுவது மக்களும் அரசும் தான். அந்த வாக்காளர்களை சரி பண்ணி அது சரியான வாக்காளர் படிவங்களை கொடுத்து, ஆனால் வாக்காளர் வரைவு பட்டியல் எஸ்ஐஆர் பணிகள் வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்கள் வந்து நல்ல சரியான முறையில் தான் செயல்படுத்தினாங்க. அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. நல்ல முறையில் கிராமந்தோறும் போய் நல்ல பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் மற்றும் அலுவலக பணியாளர்கள் நல்ல சிறந்த முறையில் தான் அவங்க பண்ணினாங்க. இன்னும் இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் சரியான ஆவணங்களை காமிச்சு மறுபடிக்கும் அது பூர்த்தி செய்கிற மாதிரி மூலம் நான் என்னுடைய கருத்து. நான் விவசாயிகள் சங்கம் விவசாயிகள் என்ன சொல்கிறோன்னா, இந்த திருத்தம் என்பது அவசரமாக வரப்போகிற தேர்தலை நோக்கி செஞ்சாங்கன்னா உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அவங்களுடைய வாக்கு பறிக்கப்பட்டுரும். இந்திய அரசு இது அவசரகதியாக செய்யுதுங்கிறது இந்த எஸ்ஐஆரில் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லை. அதனால் இதில் வாக்குகள் பறிக்கப்படுமோங்கிற அச்சம் இருக்குது. அதனால் இந்திய அரசு முறையாக இந்த வரப்போகிற தேர்தலை எதிர்நோக்கி அவசரமாக செய்யக்கூடிய இந்த திருத்தம் என்பதை தவிர்க்கணும். இது முறையாக வழக்கமான திருத்தத்தில் இதை வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம மானாமதுரை மக்களுடைய எதிர்பார்ப்பு. வாக்காளர் சீர்திருத்தத்தை, அதாவது எஸ்ஐஆர் பற்றிய இந்த பதிவிலே தமிழ்நாட்டிலே குறிப்பாக கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களை எண்ணக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 1 பங்கு, 4 1 பங்கு வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதாக பொதுவாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. அப்படி நம்ம 4 பேர் இருக்கோம், 4 பேரில் ஒரு ஆள் முகவரி மாறி இருக்கிறார்கள், இறந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி கணக்கிட்டு கொண்டால் முகவரி இல்லாத ஆட்கள் 4 1 பங்கு தமிழ்நாடு முழுவதும் இருப்பார்கள் என்றால் அது வந்து ஐயப்பாடு தான். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் என்பது கொஞ்சம் நியாயமாக நடத்தப்பட்டிருக்கிறதா, குளறுபடிகள் கூட ஆனதா என்று ஐயப்பாடு எழுகிறது. இந்த எஸ்ஐஆரை மீண்டும் ஒழுங்குபடுத்தி முறையாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. கல்வி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு.